மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3 தலைமுறைகளுக்கு மேலாக மாட்டுப் பொங்கலுக்கு நெட்டிமாலை தோல் செய்து வரும் குடும்பத்தினரை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மயிலாடுதுறை அடுத்த மன்னம்பந்தங்கள், மூங்கில் தோட்டம், நலத்துக்குடி உள்ளிட்ட பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 3 தலைமுறையை சார்ந்தவர்கள் மாட்டுப் பொங்கல் அன்று கால்நடைகளுக்கு அணிவிக்கப்படும் இயற்கையான நெட்டிமாலை செய்து விற்பனை செய்து வருகின்றனர். 3வது தலைமுறையாக தற்போதும் இந்த நெட்டிமாலை தயாரிப்பு தொழிலை கைவிடாமல் செய்து வரும் இப்பகுதி மக்கள் நெட்டிமாலை தயாரிப்புக்கு என 3 மாதங்களுக்கு முன்பே ஆந்திரா, பாண்டிச்சேரி, பின்னாத்தூர் ஏரி, வீரணம் ஏரி உள்ளிட்ட பல்வேறு ஏரி பகுதியில் தண்ணீரில் மூழ்கி நெட்டிச் செடிகள் மற்றும் தாழை நார்கள் சேகரித்து வந்து பதப்படுத்தி அளவாக நறுக்கி சாயம் நனைத்து வண்ண வண்ண இயற்கையான மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு இல்லாத நெட்டி மாலைகளை தயாரித்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு நெட்டி மற்றும் தாளை நார்களை சேகரித்த மக்கள் விலை உயர்ந்த பட்ட சாயங்களை வாங்கி வந்து மாலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் மினுமினுக்கும் பிளாஸ்டிக் மாலைகளின் வரவால் நெட்டி மாலைகளின் வியாபாரம் மந்தமடைந்துள்ளது. கூலி தொழிலாளர்களான இவர்கள் மாலை தயாரிக்க கடன் வாங்கி தொழிலை செய்யும் நிலையில் மட்டுமே உள்ளனர். எனவே நெட்டி மாலை தயாரிக்கும் தங்களுக்கு தமிழக அரசு குறைந்த வட்டியிலான கடன் உதவி வழங்க வேண்டும் என்றும், தமிழக மக்கள் தீங்கிழைக்கும் பிளாஸ்டிக் மாலைகளை கால்நடைகளுக்கு அணிவிக்காமல் இயற்கையாக தாங்கள் தயாரிக்கும் நெட்டி மாலையை வாங்கி உபயோகப்படுத்தி தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் தமிழக அரசு பொங்கலை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க உள்ள சிறப்பு தொகுப்பில் மாட்டுப் பொங்கலுக்கு கொண்டாடும் நெட்டி மாலைகளையும் தங்களிடம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் முங்கித்தோட்டத்தில் நாங்கள் இந்த நெட்டி மாலை தொழில் செஞ்சிகிட்ருக்கோம். பாரம்பரியம் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா இப்படியே பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்ருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு 50-55 வயசு ஆகுது. அதுலேருந்து நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செஞ்சுட்டு வரோம். இந்த நெட்டி மாலை தொழில் முங்கித்தோட்டத்தில் எங்களுக்கு இப்போ பாண்டிச்சேரி போய் நெட்டி எடுத்துகிட்டு வருவோம். தாழ்நார் இதெல்லாம் தயார் பண்ணி ஒரு வருஷத்துக்கு வேலை இது. இந்த பொங்கலுக்கு பாரம்பரியம் அழியக்கூடாதுனால இந்த நெட்டி மாலை தொழிலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்காதுங்க. இது இது இந்த பிளாஸ்டிக் மாலை வந்ததுனால இது கொஞ்சம் இதாக இருக்குது. மக்கள் விரும்புது. அது மாட்டுக்கு கெடுதல்னு தெரிய மாட்டுது. அதனால இதை வாங்குறது கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணிச்சுன்னா கொஞ்சம் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.